நேஷனல் கேட் டே அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலி போலாந்து இந்த ரெண்டு நாடுகளும் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஒரு கேட்டை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு டேவா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தப்ப இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாடியா ஏஞ்சல் டி அப்படின்ற ஒருத்தவங்க இவங்க வந்து ஒரு நிருபராக இருக்கிறவங்க. இவங்களுடைய வார இதழ்கள் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேட்டை வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க. நம்ம வந்து இந்த கேட்டுங்கள்லாம் வந்து கொண்டாடணும். அது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டுங்கள் ஆதரவற்று சாப்பாடு இல்லாமல் ஃபுட் இல்லாமல் நிறையவே சுற்றிக்கிட்டு இருக்கு. பாவம் அதெல்லாம் கொஞ்சம் அது ஆதரவு எடுத்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உள்ளத்தோட தான் அவங்க வந்து இந்த விஷயத்தை பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் பெருசு. இப்போ இந்த பூனைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இல்லை, ஆதி காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பூனைகளுக்கு ஒரு தனி இடமே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த எகிப்தை பொறுத்த வரைக்கும் மம்மி கூடுகள்லாம் கண்டுபிடிச்சாங்க தெரியுங்களா. அதில் நிறைய மம்மி கூடுகள் இந்த பூனைகள் தான். ஏன் இவங்க இந்த பூனைகளை வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க பூனைகளை ஒரு கடவுளாகவே பார்த்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பூனைங்க குறுக்க போச்சுன்னா தாண்டி போகாது அப்படின்ட்டு நம்ம ஊர்லேயே இருக்கும். அந்த மாதிரி இந்த பூனைகளை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திர சக்தி உடையதாகவே இந்த இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்க்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா